200 அடி உயரமான மரத்தோட உச்சியில தனியால இந்த லேடி தங்கி இருந்தாங்க 2 வருஷத்துக்கு. ஆனா அதுக்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கு. 1997 பசிபிக் லம்பர் கம்பெனிங்கிற மரம் வெட்டுற கம்பெனி கலிபோர்னியாவோட ஐகானிக்கான செம்மரக்காடுகளோட ஒரு பகுதியை காலி பண்ணிடலாம்னு ஆர்டரோட கிளம்பிருக்காங்க. ஆனா அதை தடுக்கணும்னு அந்த டைம்ல என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டா இருந்த ஜூலியா ஹில்லுங்கிற இவங்களும் கிளம்பிருக்காங்க. காரணம் அது ரொம்ப பழமையான மரங்கள் இருந்த பகுதி. குறிப்பா அங்க லூனாங்கிற பேர்ல இருந்த ஒரு மரம் 1000 வருஷம் பழமையான ஒண்ணு. அப்பேற்பட்ட மரத்தை சாய்க்கிறது அவங்களுக்கு பிடிக்காம அவங்கள மாதிரியே இன்னும் 2 பேரை சேர்த்துட்டு மரத்தோட உச்சியில ஒரு செட்டப் பண்ணி கவனத்தை திருப்புறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. கூட கலந்துகிட்டவங்க எல்லாம் கொஞ்ச நாள்லயே கைவிட்டாலும் இவங்க விடுற மாதிரி இல்ல. இவங்களுக்கு தினமும் ஃபுட்டை மட்டும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு போக மரத்துல உச்சி இருப்பு போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. 2 வருஷமா அதே இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சும் இவங்க போராட்டத்தை கைவிடல. லூனாங்கிற அந்த மரத்தை காப்பாத்த எதுக்கு குறுக்க அந்த அறுக்கிற கம்பெனியும் அடிக்கடி ஹெலிகாப்டர் விடுறது, பக்கத்துல இருக்க கயிறு எல்லாம் கட் பண்ணி விடுறதுன்னு பிரச்சனை கொடுத்தாலும் அவங்க அசரல. அதுக்கப்புறமா 738 நாள் கடந்து அவங்க வராததுனால அந்த கம்பெனியை இறங்கி வந்து அந்த லூனாங்கிற மரத்தை சுத்தி 200 மீட்டருக்கு எதையும் அறுக்க மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மரத்துல இருந்து இறங்கி இருக்காங்க.